வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து ஒரு சர்க்கிளில் எல்லாமே கொண்டு வர மாதிரி ரவுண்டில் எல்லா ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றா எடுத்து வைக்காமல் மொத்தமாக எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து ஒரு சூரியன் இது மாதிரி கொண்டு வரணும். சூரியகாந்தி ப்ரூ ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த லேயரோட சைஸ் என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நான் ஹெச்டி சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு புது லேயரை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சர்க்கிளுக்கு வந்து கரெக்டான சர்க்கிள் வரணும் அப்படின்னா எப்போதும் ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான சர்க்கிள் வரும். இது வந்து பேசிக்னால உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஷிஃப்ட்டை தெரியாதவங்களுக்காக சொன்னேன். என்ன கலர் உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் செலக்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சர்க்கிள் போடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஷிஃப்ட் பிடிக்காமல் ஓவல் சைஸில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு லேயர் பண்ணிக்கோம். அது பார்த்து க்ரியேட் ஆகும். இப்படி இருந்தாலும் நான் எப்போதுமே லேயர் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதனால் அதே ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து சுற்றி நமக்கு வரணும். இதே வந்து முதல்ல சென்டராக இருக்கா, இந்த பெரிய சர்க்கிளுக்கும் இந்த சின்னதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே செலெக்ஷன் பண்ணி பாருங்கள், செலெக்ஷன் டூவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ரெண்டையுமே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சென்ட்ரைஸ் பாத் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த பாத்தில் வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக சென்டரில் வந்து நம்ம அலைன் பண்ணிட்டோம். அலைன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எல்லோ வந்து சுற்றி இந்த ரெட் பக்கம் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் ரொட்டேஷன் டூல் இருக்குல்ல, ஆர் கிளிக் பண்ணலாம் ஷார்ட்கட்டில், இல்லைன்னா இந்த ரொட்டேட் டூலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சென்டரில் போய்ட்டு ஆல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுவாங்க. நடுவில் வந்து சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தொடரப்போ உங்களுக்கு தெரியும். அப்புறமா நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள், இதோட ஆங்கிளை நீங்கள் எப்படி வந்து மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான அது வியூ உங்களுக்கு வரும். நீங்கள் அங்கே போய்ட்டு ரொட்டேட் கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ், பெரிய இமேஜோட எதை சுற்றி நமக்கு வரணுமோ அதுக்கான இதில் கிளிக் பண்ணி ஆல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ட்டை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் வரணும், ஆன்டி கிளாக் வைஸாக கிளாக் வைஸாக எந்த பக்கம் வரணும். இப்போ 360 டிகிரி அப்படிங்கிறனால நான் 24 கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேப் கொடுத்து வரணும், இந்த டில்ட் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிவியூ கொடுத்துருக்கேன். இப்போ காப்பி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது கண்ட்ரோல் டி அப்படியே கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு சுற்றி ஒரு ரவுண்டாக வந்துடும். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கரெக்டான அந்த ஆங்கிள் உங்களுக்கு எந்த ஒட்டி வரணுமா விலகி வரணுமா அப்படிங்கிறது 360 டிகிரி தானே சர்க்கிளுக்கு. ஸோ அதில் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அந்த ஆங்கிளை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணாலும், நீங்கள் லைன்ஸாக இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இதே நீங்கள் லைன்ஸை வச்சு பண்ணலாம். எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமானது. அடுத்ததுலாம் வீடியோஸில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து உங்களுக்கு தனித்தனி அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி பாத்தில் தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம அடுத்தது அது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து குரூப்பாக ஆக்கணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பாத் இன்ஃபோக்கு போய்க்கோங்க. இதில் வந்து மெர்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது குரூப் அப்படியே தனித்தனி இதாக பிரியாமல் உங்களுக்கு மெர்ஜ் கன்ஃபார்மாக இதை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெர்ஜ் அப்படின்னு 2 இது சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் மெர்ஜ். ஸோ செலெக்ஷனில் போய்ட்டு ஆல் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துட்டேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.